லைட்டு கூட போடாம இருட்டுல இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? அப்பா சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவர் சொன்னதை நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? அவர் மனசுல இருக்கிற பயத்தை சொல்றாரு, நான் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள அவ்வளவு தாண்டி வித்தியாசம். ஆனா ஒண்ணுடி, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சிடணும். தென்றல் நல்லா இருக்கணும். இத பாருடி, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அதை வச்சு உங்களையெல்லாம் கரை சேர்த்துலான்னு ஒரு சின்ன நப்பாசு தாண்டி. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? தென்றல் வந்துட்டா. பாத்ரி, பாத்து பாத்ரி. சரி, பாட்டிமாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. யாரு மாப்பிள்ளைய உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாரு? யாரு இறக்கி விட்டா என்னம்மா? அதான் வீட்டுக்கு வந்துட்டான்ல. ஐயோ, அதுக்கு இல்லடி, மாப்பிள்ளை கோவமா இருந்தாரே, அதனால கேட்டேன். அவர் சமாதானம் ஆயிட்டார்ல? அதெல்லாம் சமாதானம் ஆயிட்டாரு. பாட்டியோட சந்தோஷம் தான் அவரோட சந்தோஷமாச்சே. சரி சரி, வா, உனக்கு கால் வலிக்க போது, வா உள்ள வந்து உட்காரு. வா, பாத்து பாத்து, மெதுவா மெதுவா, பாத்து பத்திரம். உட்காரு. மெதுவா உட்காரு. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ, அப்படிலாம் பேசாதம்மா. உன்னை எதுக்கு மன்னிக்கணும்? நீ எந்த தப்பும் பண்ணலையே. அம்மா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆண்டாள் அம்மா எதுக்கு உன்னை வர சொன்னாங்க? எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக தான் வர சொல்லிருக்காங்க. ட்ரீட்மெண்டா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எனக்கு அடிபட்டது நினைச்சுதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அதான் டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு என் காலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ஐயோ, நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோமா. தென்றல், அந்த அம்மா உன் மேல உசிரியே வச்சிருக்காங்க. அதனாலதான் உனக்கு அடிப்பட்டதே அவங்களால தாங்க முடியல பாரு. எதுக்காக அவங்க அங்க இருந்து உன்னை நினைச்சு கஷ்டப்படணும்? சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு உன்னை பக்கத்துலயே வச்சுக்கலாம்ல. அவங்க பெரிய ஆளுமா, அது இதுன்னு சொல்லி என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சத்தியமே வாங்கிட்டாங்க. பாத்தீங்களா, அந்த அம்மாவோட பெரிய மனசு யாருக்குங்க வரும்? சரி, வேற என்ன சொன்னாங்க? ஆகாஷ்க்கு 4 நாள்ல பர்த்டே வருதாம். அந்த பர்த்டேக்குள்ள எனக்கு முழுசா குணமாகணுமா. பாத்தியா, நான் சொல்லல? அந்த அம்மா இவ மேல உசிரியே வச்சிருக்காங்க பாருங்க. அப்பா, ஆகாஷ் பாட்டிக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துலதான் உங்ககிட்ட கோவமா பேசிட்டாரு. பரவாயில்லம்மா, மாப்பிள்ளை உன் மேல இருக்கிற உரிமையில தான் அப்படிலாம் பேசினாரு. தென்றல், மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். காலையில அதை எடுத்துட்டு போய் 500 ரூபாய்க்கு நல்ல பெரிய கிஃப்டா வாங்கி கொடுத்துரு. 500 ரூபாய்க்கு பெரிய கிஃப்டா? அப்போ பொறி மூட்டை தான் வாங்கணும், அதுதான் பெருசா இருக்கு. எப்ப பாரு கிண்டல். அம்மா, 500 ரூபாய்லாம் இப்போ ஒரு காசே இல்லம்மா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, gift மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஃப்ரீயா இரு. என்ன இருந்தாலும் ஏதாவது நல்லதா வாங்கி கொடுங்க. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. போமா, மெதுவா.
நிலா போன் புக் பாரு. வேற ஏதாவது பார்க்கலாம், நிறைய இருக்குக்கா. அக்கா, இந்த புத்தர் பொம்மையா? நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. ஆனா பர்த்டேக்கு புத்தர் பொம்மைய கிஃப்டா கொடுக்கறது ஒரு மாதிரி இருக்கும். வேண்டாம், நல்லா இருக்காது. வேற ஏதாவது பார்க்கலாம். ஓகே அக்கா, இது ஓகேவானு பாரு. கப்பல்ஸ் நல்ல ரொமான்டிக்கா இருக்கும்ல? நல்லா தாண்டி இருக்கு, ஆனா கலர்ஃபுல்லா இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, இதுல வேற ஏதாவது டிசைன்ஸ் இருக்கா? இந்த டிசைன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓகேங்க. நிலா, எதுக்கும் ஆகாஷ்க்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன். நாம ஒண்ணு வாங்கி அது அவருக்கு பிடிக்கலன்னா? ஆமா, அதுவும் சரிதான்க்கா. பேசாம நீ ஃபோன் பண்ணி கேட்டுரு. அது வரைக்கும் இங்க ஏதாவது நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். சொல்லு தென்றல். ஆகாஷ், உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஆனா என்ன வாங்குறது அப்படின்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு gift வாங்கிடுறேன். என் பர்த்டேக்கு என்ன gift வாங்கணும்னு என்கிட்டயே கேக்குறியா? இங்க பாரு, பாட்டியை தவிர வேற யாரு gift கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, உன்கிட்ட யார் gift கேட்டது? ஆகாஷ், போன் கொடு. ஹலோ. பாட்டி. என்ன தென்றல், பர்த்டே கிஃப்ட் வாங்க போனியா? அவன் யூஸ் பண்றது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ், எல்லாமே காஸ்ட்லி ஆனது. கிஃப்டா இருந்தாலும் சாதாரண பொருள் வாங்கினதே இல்ல. பிடிக்காத பொருளை வாங்கி என்னம்மா பண்றது? அவனுக்கு கோல்டு ரிங்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பர்த்டேக்கு அவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் அவசியமாமா? நீ கட்டிக்க போற புருஷனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு நீ எங்க போவ? அவனுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பாட்டி, ஒரு வாட்டி அவர்கிட்ட போன் கொடுங்களேன். உன்கிட்ட பேசினாலும் மறுபடியும் என்கிட்ட தான் கொடுக்க போறான். அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கதான் நான் போன். அவன் மனசுல எனக்கு தெரியாம எதுவுமே இருக்க சான்ஸே இல்ல. அவன் மனசு தெரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான். என்ன தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுமா. எனக்கு இதுதான் வேணும்னு அவனுக்கு சொல்ல தெரியாது. சொல்ற மாதிரி நான் வச்சதும் இல்ல. அவனை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு வேலை பண்ணு, கிறிஸ்டல் கீ செயின் வேணா வாங்கி கொடு. அவனோட கார் கீக்கு போட்டுக்கலாம். அதான் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவனை நான் சமாதானப்படுத்தி அந்த கீ செயினை வாங்கிக்க சொல்றேன். சரி பாட்டி, இங்க கிடைக்குதான்னு பாக்குறேன்.
மாமா என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? ம் அவங்க பாட்டி கிறிஸ்டல் கீ செயின் வாங்க சொன்னாங்க. ஆமா, அந்த கீ செயின் இங்க எங்க இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கிறிஸ்டல் கீ செயின் எங்க இருக்கு? கிச்சன் அந்த சைடு இருக்கு. ஓகே, தேங்க் யூ. வா. நிலா, கீ செயின் அங்க இருக்கு. அக்கா, இது எப்படி இருக்கு? நல்லா இல்லடி, வேற ஏதாவது பார்க்கலாம். அக்கா, இது சூப்பரா இருக்குல்ல? நல்லாதான் இருக்குல்ல, இதே எடுத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இது எவ்வளோ? 1500 மேடம். ஒரு 500க்கு தகுந்த மாதிரி இல்லையா? உள்ள லாஸ்ட் ரோல இருக்கு பாருங்க. இந்த பக்கம் 2000 ரேக் இருக்கும், அதுல பாருங்க. ஓகே, அங்க போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. தென்றல், நீங்களா? ஆமா, நீங்க எங்க? ஹலோ, உங்களை இங்க பார்த்தது சர்ப்ரைஸா இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஆமா, என்ன வாங்க வந்தீங்க? எங்க அக்காவோட உட்பிக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கலான்னு வந்தோம். ஆனா இங்க உருப்படியே ஒன்னும் கிடைக்கல. உட்பிக்கு பர்த்டே கிஃப்ட்? அட வாங்க, உங்களுக்கு செம்ம எக்ஸலண்டான ஒரு கிஃப்ட் காட்டுறேன். ஒன்னும் தேவையில்லை, நாங்களே பாத்துக்கிறோம். நீ வா நிலா. அட இருங்க, இது அப்படியே மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும். அதே மாதிரி அவர் உங்களை மறக்க முடியாத மாதிரி பண்ணணும். மறந்தா அந்த கிஃப்டை காட்டி கொடுத்துருங்க, அது ஒரு மேஜிக்கான கிஃப்ட். அப்படின்னா அக்கா, வா பேசாம அவர் சொல்ற மாதிரி அந்த கிஃப்ட் வாங்கிடலாம். கரெக்ட். பாத்தீங்களா, ஷார்ப்பா இருக்காங்க. ஆமா, இது யாரு? உங்க சிஸ்டரா? அது உங்களுக்கு தேவையில்லாதது. அப்படின்னா வேணாம். சரி, அதை விடுங்க. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அந்த கிஃப்டை காட்டுறேன். இல்ல அக்கா, வாக்கா. அட வாங்க வாங்க. வா. என்னடி? ஹலோ, இதுதான் நான் சொன்ன மேஜிக் கிஃப்ட். இது பேரு லவ் கால்குலேட்டர். நாம ஒருத்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறத, அவங்க உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்றத பட்டுன்னு சொல்லிடும். ஹை, ரொம்ப சூப்பரா இருக்கே. ஏங்க, நீங்க இதை நம்பலையா? இங்க பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்க உட்பியை லவ் பண்றீங்கன்றதை இப்ப காட்டுறேன் பாருங்க. உங்க உட்பியை நினைச்சிட்டு அப்படியே இதுல கை வைங்க. அட வைங்க தென்றல், அப்பதான் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். அக்கா, வெயிக்கா. வெய். வேண்டாம், எனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கல. ஏங்க, இது கிஃப்ட்டுக்கே கிஃப்ட்டுங்க. நாம அன்பு வச்சிருக்கவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு மானிட்டர் பண்ண இது உதவும். ஐயோ ஏங்க, நான் போய் சொல்றேன்னா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அக்கா, வெயிக்கா. ஆவரேஜா தான் இருக்கு. குடிங்க. என்னங்க அவ்வளவுதானா? அத என்ன கேட்டா? ரொம்ப கம்மியா காட்டுதுங்க. ஆவரேஜா தான் உங்க உட்பியை நீங்க லவ் பண்றீங்க. இது சுத்த ஹம்பக்கு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப நான் வச்சு காட்டுறேன் பாருங்க.
இதுதான் என்னோட அன்பு. இன்னும் கொஞ்ச நேரம் கை வச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே மீட்டரே உடைஞ்சிடும். எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க. எனக்கு இது பிடிக்கல, வேண்டாம். வானில போலாம். அட இது பிடிக்கலன்னா விடுங்க, இன்னும் எவ்வளவு gift இருக்கு. வாங்க நான் செலக்ட் பண்ணி தரேன். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், வாடி. ஏய் தென்றல், ஐயோ தென்றல் நில்லுங்க. தென்றல் நில்லுங்க. தென்றல் ஏய் பாத்து. கூட மேனேஜ் இல்லையா உங்களுக்கு? ஆம்பளைங்க எல்லாருமே ஒண்ணுதான். வாய் கிழி அட்வைஸ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி நடந்துக்கவும் தெரியணும். அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது உங்களுக்கு? ஏய் இல்ல தென்றல், பேசாதீங்க. அக்கா என்னக்கா நீ? அவர் வந்து பிடிக்காம இருந்திருந்தா நீ கீழே விழுந்து அடிபட்டு இருக்கோம்ல. அவரை போய் அப்படி பேசுறியே. ஏய் வாய் மூடு. உனக்கு என்ன தெரியும் நீ பேசிட்டு இருக்க? வா போலாம். தென்றல் தேங்க் யூ. நான் உனக்காக தான் வந்தேன். வா கார்ல ஏறு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நாங்க இங்க இருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பாட்டி உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க அம்மா தான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. Thank God. இங்க நடந்ததை இவன் பார்க்கல. உனக்காக தான் வந்தேன். போய் கார்ல ஏறு. அக்கா சீக்கிரம் போய் ஏறிக்கா. என்ன பாக்குறா? எவ்வளவு பெரிய காரு. ஆட்டோ தென்றல், பாட்டி ஒன்ன மட்டும் தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நீலா, நீ அந்த ஆட்டோல வீட்டுக்கு போயிடு. தென்றல், நீ முன்னால ஏறு. பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். நீ போ.